வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஜெகதீப் சிவராமன் அப்படிங்கிற நண்பர் வந்து டெலிகிராமில் ஒரு டேட்டா ஷேர் பண்ணார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு ப்ரோ. அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கம்யூனிட்டியை போய் சேரும், ஸோ எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நானும் இப்போ தான் படிக்க போகிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, ஹாய் ப்ரோ, நான் இதை சொல்லணும்னு இருந்தேன், பட் கொஞ்சம் ஒர்க்குனால டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். என்ன விஷயம்னா, இந்த மந்த்து 4th ஃப்ளிப்கார்ட் கோட் சேல் வரப்போ சாம்சங்கில் A34 வச்சுருந்தேன் ப்ரோ. அது ஒரு 1 மந்த்தாகவே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். சில டைம் ஆஃப் ஆகிடும், நான் மேனுவலாக போய் ஆன் பண்ணணும். இப்படி தான் இருந்துச்சு. அது சொல்லி வச்ச மாதிரியே 4ஆம் தேதி அன்றைக்கி வாயை பிளந்துருச்சு. ஸோ டெட் ஆகிடுச்சு. நோட் என்னென்னா, எனக்கு அந்த ஃபோன் ரொம்பவே பிடிக்கும் ப்ரோ. 3 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய சேலரியில் வாங்கின ஃபஸ்ட்டு ஃபோனு 8256 வாங்கியிருந்தேன். என்னோடய எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த ரீஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் தவிர. ஸோ 4th கால் கூட பண்ண முடியலை, கால் அட்டன் பண்ணவும் இல்லை. ஸோ கால் பண்ணால் போனாலே ஃபோன் ஆஃப் ஆகிடும். அதுக்கு முன்னாலேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஹெவி ஒர்க் பண்ணதாலும் ஆஃப் ஆகும். அன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில். லைக் கார் டயரை யாரோ வேணும்னே பஞ்சர் பண்ணியிருந்தாங்க. கார் டயர் 2 டயருமே புதுசாக போடணும்னு ஆகிடுச்சு. அந்தளவுக்கா ப்ரோ? எங்கே நீங்கள் பார்க் பண்ணியிருந்தீங்கன்னு தெரிஞ்சால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ப்ரோ. சிலர்லாம் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்காங்க ப்ரோ. எப்படி தான் மனசு வருதுன்னு தெரில. சரி, ஸோ புதுசாக போடணுன்னு மாதிரி ஆகிடுச்சு. என்னோடய சேலரியை நான் எப்போயுமே கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பேன் ப்ரோ, அதுவும் போச்சு. ஃபோனும் கால் கூட பண்ண முடியலை. சர்வீஸ் சென்டருக்கு போய் கொடுத்தேன் ப்ரோ. அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சொன்னாங்க, ஓப்பன் பண்ணும்போதே பேட்ரி டு மதர் போர்ட் பின் கனெக்டரும் போயிடுச்சு, அண்டு பேட்ரி டு மதர் போர்ட் கனெக்டர் போர்ட்டும் போயிடுச்சு. ஆனால் அவங்க அஃபீஷியல் ரிப்பேர்னால் மதர் போர்டே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. நானும் இந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டால் 8000க்கு தான் போகுது, இதுக்கு நான் 13,000 வேறு செலவு பண்ணணுமா, முடியாதுன்னு சொன்னதுக்கு அவங்க சரி, நான் பர்சனலாக எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்குறேன், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பட் ஆச்சுன்னா பண்ணிடுறேன், டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன்னு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு நம்பிக்கை இல்லை, பிகாஸ் நோ கேரண்டி இது ஒர்க் ஆகும்னு. அண்டு ஆகலைன்னா ஃபுல் ஃபோன் டெட்டு. அந்த டைமில் ஃபோனே ஆன் ஆகாது, பிகாஸ் ஃபோன் பேட்ரி டு மதர் போர்ட் கனெக்ஷன் இல்லை. டேட்டா ஃபுல்லாக அப்போ அவங்க மொத்தம் டேட்டா ஃபுல்லாக போச்சு. அப்படியே சரின்னு சொல்லி சர்வீஸ் பண்ண கொடுத்துட்டு வந்துட்டோம். 2.5K சொன்னாங்க. நான் வேணான்னு சொன்னேன். அப்பா தான் இல்லை, ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிறேன் உன்னோட ஃபோனை சொன்னார். நானும் ஓகேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். என்கிட்ட ஃபோன் இல்லை. ஸோ உடனே வெளியில் வந்து ஃபோன் வாங்கலான்னு இஎம்ஐயில் வாங்கலான்னு முடிவு பண்ணேன். அக்கா மேரேஜுக்கு என் அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, 2 சில்ட்ரன்ஸ். ஆனாலும் இத்தனை இயர்ஸ் ஆனாலும் எல்லா மேஜர் டிசிஷனும் அக்காட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். அக்காட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ அக்காவுக்கு கால் பண்ணி இதை சொன்னேன். அக்கா வேணாம் சர்வீஸ்னு சொன்னாங்க. அப்பா அக்காட்ட பேசி ஒத்துக்க வச்சார். அண்டு எனக்கு ஃபோன் வேணும்னு சொன்னதுக்கு அக்கா அண்டு மாமா இந்த டைம் பட்ஜெட் பார்க்காதன்னு சொல்லி சொன்னாங்க. பிகாஸ் போன டைம் A34 வாங்கினப்போ பட்ஜெட் பார்க்காதன்னு சொன்னாங்க. நான் தான் இல்லை, என்னோடய சேலரியில் எக்ஸ்ட்ரா எதுவும் வேணாம், இஎம்ஐ இல்லாமல் வாங்கணும்னு சொன்னேன். ஸோ அதனால் 42K ஆச்சு, சார்ஜர் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸோடு. ஆமாம், இவனுங்க பொட்டியில் எதையும் தரமாட்டானுங்க, அப்போ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டைம் மாமா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வாங்கிக்கோ. இன்னும் 6 காலத்தில் இருந்தே ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவர் சொன்னது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நான் பெருசாக ஐஃபோனில் பார்த்ததில்ல அப்படின்னு. பட் மேபி இருக்கலாம், ஆனால் நான் பார்த்தது இல்லைன்னு அக்காவும் இந்த டைம் பட்ஜெட் பார்க்காதுன்னு சொன்னாங்க. ஸோ பக்கத்துலேயே குரோமா, அங்கே போய் ஐஃபோன் பார்க்கலான்னு போனேன். அவங்க எனக்கு ஒரு அளவுக்கு ட்ரஸ்டட், பிகாஸ் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வாங்கியிருக்கேன், நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டு, ஐ மீன் எதனா ப்ராப்ளம்னா சர்வீஸ் சென்டர் அவங்களே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஃபாலோ அப் பண்ணுறாங்க. ஸோ குரோமா போய் ஐஃபோன் பார்த்தேன். அங்கே 15, 16, 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ் இருந்தது. எனக்கு 17 பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இன்ஹேண்ட் ஃபீல் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்காகவே ஐஃபோன் 17 எடுத்துட்டேன். மாமா சொன்னது 16 ப்ரோ வாங்கிக்கன்னு, பட் குரோமாவில் இல்லை அந்த மாடல். ஸோ 17 ப்ரோ எடுத்துக்கோன்னு சொன்னார். நானும் இல்லை, அவ்வளோ காஸ்ட்லாம் வேணான்னு சொல்லி 17 பேஸ் வேரியன்ட் தான் செலக்ட் பண்ணேன். புத்திசாலியான ஒரு மூவ் ப்ரோ. சப்போஸ் நீங்கள் வந்து ஜூம்டு ஃபோட்டோஸோ இல்லைனா நீங்கள் வந்து ஆன் டிவைஸ் ஏஐயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் அடிஷ்னலாக நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து ஒர்த்தாக மாற வாய்ப்பு இருக்குது. மற்றபடி என்னென்னா, அந்த 12GB ரேம் எப்பயாவது ஏஐ தவிர ஒரு சில இடங்களில் உங்களுக்கு கை கொடுக்கலாம். அப்புறம் வேப்பர் சேம்பர் கூலிங் அப்படிங்கிறது வந்து ப்ரோ சீரிஸில் இருக்கிறனால, நீங்கள் சப்போஸ் கேமிங் இந்த மாதிரியான ஏரியாக்குள்ளார நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் கை கொடுக்கலாம். பட் மற்றபடி 17லேயே பேஸ் 17லேயே பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேஜ் கேமரா இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதுவே மோர் தென் எனஃப் தான் ப்ரோ. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா போதும். அப்புறம் அவங்க ப்ரைஸ் ஃபோன் பக்கத்தில் போட்டிருந்தது 80,500. பட் அவங்க இனிஷியல் ப்ரைஸ் சொன்னது 79,800.
நான் உடனே ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக இருக்கேன்னு காமிச்சேன். அவங்க இல்லை இங்கே இந்த ரேட்டு தான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்துடலான்னு அதை பார்த்தோம். டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டேட்டா எல்லாமே பழைய ஃபோனில் இருக்குது. ஸோ நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்பாவோட பழைய ஃபோனில் அக்கௌண்ட் ரெக்கவரிலாம் போட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிற டைமில் நான் சார்ஜரும் விசாரித்து வச்சுட்டேன். அண்டு அவங்களும் ஆப்பிள் கேர் ப்ளஸ்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் அவங்ககிட்ட ஆப்பிள் கேர் ப்ளஸ் கிளைம் எப்படி இருக்குது, எத்தனை பேர் ப்ராப்ளம் இல்லாமல் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு ரெக்கார்ட்ஸ் காமிச்சாங்க. சாட்டிஸ்ஃபைடு அண்ட் ஆல்ரெடி அதர் ஹோம் அப்ளையன்ஸ்லாம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது. ஸோ இஎம்ஐயில் எனக்கு ஃபோன் அண்ட் 2 இயர்ஸ் ஆப்பிள் கேர் ப்ளஸ்ஸு வித் சார்ஜர் கவர் ஆகலை. ஸோ நிறையா பேசினேன், ரொம்ப நேரம், ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் பேசி ஃபோன் ரேட்டை 77Kக்கு சார்ஜர் ஃப்ரீ, இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீல ஒரு 50% டிஸ்கவுண்ட் அண்ட் ஆப்பிள் கேர் ப்ளஸ் 1 இயரில் 4K லெஸ் ஆகிற அளவுக்கு பெனிஃபிட்ஸு கொடுத்தாங்க. ஸோ 77Kக்கு ஃபோனு வித் சார்ஜர் ஃப்ரீ அண்ட் 8.5K ஆப்பிள் கேர் ப்ளஸ்ஸு, இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீ ஒரு 50% டிஸ்கவுண்ட்டு. இன்னும் மொத்தமாக பார்த்தா 82,500க்கு இந்த ஃபோன் 17 வித் சார்ஜர் அண்ட் வித் ஆப்பிள் கேர் ப்ளஸ்ஸு வித் இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீ. எனக்கு தெரிஞ்ச நான் ஃப்ளிப்கார்ட்டில் சேலில் லோயஸ்ட் ப்ரைஸு iPhone 17 வாங்கியிருந்தாலும் இந்த ரேட்டாக ஆல்மோஸ்ட் இதே ரேட்டுக்கு தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் iPhone 17 இஸ் வெரி ஸ்மூத் அண்ட் கிரேட் ஃபார் மீ. ஐ பிளே 2 கேம்ஸ் COC அண்ட் MFF சரி, போத் ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணுவேன். COCயில் ஹை கிராஃபிக்ஸ், கால் ஆஃப் டியூட்டின்னு சொல்லியிருந்தா கூட இதை யோசிச்சிருப்பேன், பரவாயில்ல. நான் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுவேன், ரெண்டுமே சேர்த்து. அண்ட் கால்ஸு, வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியா அண்ட் மோஸ்ட்லி யூடியூப் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். எனக்கு SOT ஒரு 5.5லேருந்து 6.2 ஹவர்ஸ் வருது ஃபுல் சார்ஜில். அண்ட் நான் எப்போயுமே 20%ல் சார்ஜ் போட்டுருவேன். 20 to 80 செம ஸ்பீடாக சார்ஜ் ஆகும், 80 to 100 கொஞ்சம் லேட் ஆகும். பட் எவ்ரி திங் இஸ் கிரேட். நேற்று தான் பக்கத்தில் ஜூக்கு போயிருந்தேன், பிக்செல்லாம் செமையாக இருக்குது. அண்ட் என்னோடய சாம்சங்கை அப்பா வாங்கிட்டு வந்தாங்க, சர்வீஸ் சென்டரில் இருந்து 1.5Kக்கு வாங்கினாங்க சொன்னார். இப்போ அப்பா தான் யூஸ் பண்ணுறாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் சர்வீஸ் சென்டர் பர்சன் சொன்னது இதுக்கு வாரண்ட்டி ஆர் கேரண்டிலாம் இல்லை, இது அவர் பர்சனலாக ரெடி பண்ணது, கீழே போடாமல் ரொம்ப ஷேக் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கன்னு அப்பாட்ட சொன்னாங்க. ஸோ அவங்களும் எவ்ரி திங் இஸ் கிரேட் அப்பார்ட் ஃப்ரம் த சிக்னல் ப்ராப்ளம் சில டைமில். இவ்வளோ நான் ஏன் சொல்கிறேன்னு நான் எப்போயுமே நீங்கள் ஆன்லைன் ஆஃபரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்டை பற்றியும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா இன்னும் அதை புஷ் பண்ணணுன்னா இவ்வளோ பேசுகிறேன். அண்டு பழைய ஃபோனை சர்வீஸ் சென்டரில் மதர் போர்டு மாற்றணுன்னா சொன்னாங்க. பட் ஆல்டர்னேட்டிவ் கேட்கலாம், லைக் நாங்கள் கேட்ட மாதிரி அவங்களும் பண்ணி தராங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய சர்க்கிளில் சில பேருக்கும் இந்த மாதிரி தான் பெரிய ப்ராப்ளம்னு போய் ஆல்டர்னேட்டிவாக பர்சனலாக எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க இருக்காங்க சர்வீஸ் சென்டரில். என்னோடய சுச்சுவேஷன் பாருங்கள், எனக்கு அன்றைக்கி ஃபோன் இல்லை, நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் ப்ரைஸுக்கு ஆர்டர் போட்டுடலாம், 2 வீக்ஸ் ஆகும், வந்தால் கரெக்டாக குரோமாவில் ஆல் கலர்ஸும் ஸ்டாக் இருந்தது. பட் இப்போ அது கூட ஸ்டாக் இல்லை ப்ரோ, ப்ரைஸ் ஹைக் ஆக போகுதுங்கிறனால நிறைய இடத்துல இப்போ iPhone 17 கிடைக்கிறது இல்லை. அண்டு ப்ரைஸிங்கை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 or 2K டிஃப்ரென்ஸு, மெனி பெனிஃபிட்ஸு என்ஜாய் பண்ணலாம். நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தால் குரோமாவில் இன்னும் ஒரு 1.5K கம்மி பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் ப்ரைஸை விட கம்மியாகவே வாங்கியிருக்கலாங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ ப்ளீஸ் ப்ரோ, நான் சொன்னதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி கொஞ்சம் ஆஃப்லைன் மார்க்கெட்டையும் ப்ரொமோட் பண்ணுங்கள். ப்ரொமோட்லாம் நான் பண்ண முடியாது ப்ரோ, யாரையுமே ப்ரொமோட் பண்ண முடியாது. ஆன்லைன்லேயும் நம்ம ப்ரொமோட்லாம் பண்ணுறதில்ல. இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் ஏதாவது டீல் வந்ததுன்னா என்னென்ன டீல் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் பண்ண முடியும். டீல் ப்ரைஸ் வந்து நிஜமாவே அட்ராக்டிவான ப்ரைஸா அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். அண்ட் டீலில் நம்ம வாங்குற ஃபோன் வந்து ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனை, இந்த ஃபீ மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு எப்படி ஆப்படிக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு சில சமயங்களில் ஆர்டர் வந்து நல்ல டீலில் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும், பட் நமக்கு டெலிவர் ஆகாது, ஆர்டர் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும்போது என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரியான டேட்டா தான் நான் ஷேர் பண்ணுறேன், தவிர நீங்கள் வாங்க வேண்டிய ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ அப்படின்னு நான் இன்றைக்கி சொன்னதில்லை. இப்போ ஆஃப்லைனில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் போன இடத்துல நல்லாயிருக்கு, பட் இதே குரோமா வேறு ஒரு பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சன் இதே மாதிரி தான் இன்ட்ராக்ட் பண்ணுவார்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வீட்டில் அவங்க பொண்டாடி திட்டினதை கூட நம்ம மேலே வந்து காண்டில் காட்டலாம். ஸோ சிச்சுவேஷன் இஸ் நாட் கோயிங் டு பி த சேம் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதனால தான் நான் என்றைக்குமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குங்க இல்லாட்டி அமேசானில் வாங்குங்கன்னு சொன்னது கிடையாது. சில ஃபோன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கும், ஆஃப்லைன்லையும் கிடைக்காது. ஸோ அதை வந்து நம்ம எப்பயுமே கீனாக சொல்லுவோம், அது வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் பிக்சல் வந்து சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ 10 அது ஆஃப்லைன்லாம் கூட கிடைக்குது. பட் பிக்சல் அமேசானில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். அமேசானில் இருக்கும்போது சில சமயங்கள் என்ன ஆகும்னா இந்த மாதிரியான ஆஃப்லைன் செல்லர்ஸ் வந்து அமேசானில் லிஸ்ட் பண்ணி விற்க முடியும். ஸோ அந்த பில்லு இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில் ஓகே. பட் அஃபிஷியலாக பிக்சல் எப்பயுமே உங்களுக்கு எதில் லான்ச் ஆகும்னு தெரியும். அதுதான் நத்திங் ஃபோனும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் லான்ச் ஆகும். ஸோ அப்போ ஃப்ளிப்கார்ட் வழியாக வாங்குறது பெட்டர் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணுவோமே தவிர நீங்கள் நத்திங் ஃபோன் தான் வாங்கணும், அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கணும்னு நம்ம என்றைக்கும் சொன்னது கிடையாது. அது நமக்கு தேவையில்லாத ஆணி. என்றைக்குமே எந்த ஃபோனையுமே வந்து உறுதியாக நீங்கள் வாங்கலாம்னு நம்ம சொல்லவே முடியாது ப்ரோ. ஏன்னா எனக்கு ஒரு ஃபோனில் கிடைக்கிற அனுபவம் தான் அப்படியே இன்னொருத்தர் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கிறனால என்றைக்குமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதாவது சஜஸ்ட் பண்ணுறதை விட ரெக்கமெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் பண்ண மாட்டேன், அது நமக்கு தேவையில்லை.
இதுவே நான் ஏதாவது விற்கிறேன்னா நான் வந்து தைரியமாக அதை பற்றி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம். அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 2-3% ஆஃப் மார்ஜின் ஆஃப் எரர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்றைக்குமே இருக்கும். லைஃப் என்றைக்குமே அப்படி தான். அதனால தான் இந்த ஆஃப்லைன் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோர்லேயும் ஒரே மாதிரியான அனுபவம் இல்லை. அண்ட் எல்லா ஸ்டோர்லேயும் ஒரே மாதிரியான சேல்ஸ் பர்சன் இருக்கிறது இல்லை. எல்லா ஸ்டோர்லேயும் காது கொடுத்து கேட்குறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோர்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரனால என்னால் தைரியமாக வந்து எந்த ஸ்டோரோட பேரையும் சொல்லி இந்த ஸ்டோரில் போய் வாங்குங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே எனக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் ப்ரோ. என் சைடில் எனக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச். பட் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, ஆஃப்லைன் ஸ்டோர் நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆன்லைனில் பாருங்கள் உங்கள் ப்ரைஸோட 4000 கம்மியாக இருக்குது, உங்களால் பண்ண தர முடியுமா முடியாதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். இது எப்பயுமே யூஎஸில் பண்ணுவாங்க. ப்ரைஸ் இருக்கலையே எங்கே லோயஸ்ட்டாக இருக்குது, வால்மார்ட் ஆன்லைனில் லோயஸ்ட்டாக இருக்கா இல்லாட்டி வேறு எங்கே லோயஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ப்ரைஸை வந்து அப்படியே காட்டுவாங்க. பாருங்கள் இதில் லோவாக இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு இந்த ப்ரைஸ் பண்ணி தர முடியுமா அந்த மாதிரி கேட்டு அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ இதை தான் நான் நம்ம நண்பருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். என்னென்னா இந்த மாதிரி ஆஃப்லைன் மார்க்கெட்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு இல்லை, ஆன்லைன் மார்க்கெட்டையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் இல்லை, ஆஃப்லைன் மார்க்கெட்டை ரெக்கமெண்ட் பண்ண வேணானும் இல்லை. பட் எல்லாத்துலேயுமே நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. சும்மா நம்ம வந்து போடுற அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு யாராவது ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு 100 பேர் கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் 2 பேருக்கு பிரச்சனைனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க பொசுக்குன்னு. அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த 2 பேர் வந்து நீங்கள் வீடியோ போட்டனால அதை பார்த்தனால தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுனே நமக்கு புரியாது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து தின் பாசிபிலிட்டி இருக்குது. அது நம்ம தலையில் வந்து விழுந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்றைக்குமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ப்ரோ. திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் இன்க்ளூடிங் மீ. நானும் சில சமயங்கள் ஏதாவது டிவைஸ் வாங்கும்போது அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இல்லாட்டி அடுத்த நாள் நான் டிவைஸ் வாங்கும்போது இந்த மாதிரியான ஏரியாலாம் இன்னும் கொஞ்சம் கீனாக நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான். அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆஃப்லைன் ஸ்டோரை வந்து நான் என்றைக்குமே வந்து தரம் தாழ்த்தி பேசணும்னு நினச்சதில்லை. ஆஃப்லைன் ஸ்டோர் அப்படின்னும் போது அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். நீங்கள் ஐஃபோன் வாங்கினால உங்களோட அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஐஃபோன் வாங்க போன ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரெட்மியோ விவோவோ ஓப்போவோ சஜஸ்ட் பண்ண முடியாது. ஐஃபோன் வாங்க போனவருக்கு போய்ட்டு Y33 வாங்கு இல்லாட்டி Y300 வாங்குலாம் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது கதை வேறு. பட் இதுவே ஆண்ட்ராய்டு தரப்பில் யாராவது 30,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க போனாங்கன்னா அவங்க நிலமை மோசமாக இருக்கு இல்லையா. நிறைய பேர் வந்து புலம்புறாங்கல்ல. ஸோ அதுதான் நமக்கு வந்து யோசிக்க வைக்கிது. அதே சமயம் இது அவங்களோட டாஸ்க். அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். அவங்க ஒர்க் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு போது அவங்க இதை பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு சில முடிவோடு போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம உறுதியாக இருந்தால் நம்ம என்ன முடிவோடு போகிறோமோ அதையே நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ இதை வந்து எல்லாரும் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அவங்க மட்டும் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஆன்லைனையும் ப்ரொமோட் பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. சில ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணும்போது இல்லாட்டி டீல் டைமில் சொல்லும் போது அது எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் சொல்லுவோம். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா 90% கிட்ட நிறைய டிவைசஸ் இருக்கும். ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் மாடல்ஸ் மட்டும் தான் ஆஃப்லைனில் அவ்வளோவா கிடைக்காது. இருந்தாலும் ஆஃப்லைனில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுபவம் இல்லாத லைவாக நான் பார்த்தனால ப்ளஸ் எனக்கே பர்சனல் அனுபவம் இருக்கிறனால தான் ஆஃப்லைனில் வந்து இதை போய் தைரியமாக இந்த கடையில் போய் வாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடிஞ்சது இல்லை. அப்படியே நான் சொல்ல ட்ரை பண்ணாலும் சில சமயங்கள் எப்படி ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி ஆகிடும். இந்த கடையில் போய் வாங்குங்க, நல்லா இருக்குது, இங்கே போங்க, இதில் சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொன்னால் அதுவே ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் டேக் மாதிரி மாறிடுது. அதனாலேயே சில சமயங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில நல்ல அனுபவங்கள் ஏதோ ஒரு இடத்துல கிடச்சிருக்கும். அது எங்கே கிடச்சிதுங்கிறத ஷேர் பண்ணலான்னு பார்த்தா கூட என்ன ப்ரோ ஏதாவது ப்ரொமோஷனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க. அதனாலே இப்போலாம் வந்து சரி எல்லாருக்கும் என்னென்ன அவங்கவுங்க தலையில் எழுதியிருக்கோ வரட்டும், நம்மளால் முடிஞ்சது என்ன, இந்த டிவைஸ் இப்படி இருக்குது, இந்த டிவைஸ் இதுக்கு செட் ஆகும், இந்த டிவைஸ் இந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு செட் ஆகும், இந்த கன்சியூமருக்கு இந்த டிவைஸ் ஓகே, எல்டர்ஸாக நீங்கள் இந்த டிவைஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிவைஸை பிரித்து காட்ட முடியும். இந்த ஸ்பெக் உங்களுக்கு சூட் ஆகும், இந்த ஸ்பெக் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பிரித்து காட்ட முடியுமே தவிர இந்த ஸ்டோர் இல்லாட்டி இந்த செல்லர் இல்லாட்டி இந்த இதில் தான் நீங்கள் வாங்கணும் என்றைக்குமே சொல்ல முடியாது. ரைட்டு. ஸோ இது ஒரு பக்கமா ஓகே. அடுத்து தார் சிஆர் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, சிவா ப்ரோ ஐஃபோன் டெமோ யூனிட்ஸ்னு சொல்கிறாங்களே அது வாங்கலாமா, அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். டெமோ யூனிட் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து கண்டிப்பாக நான் வீடியோக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டெமோ யூனிட் அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபப்டு டிவைசஸ் விற்கிது ப்ரோ. இப்போது யூஎஸ்லலாம் அஃபீஷியலாக ஆப்பிளோட ரீஃபப்டு டிவைஸ் அவங்க விற்பாங்க. ஸோ அதை ஒரு சிலர் வாங்கிட்டு வந்து இந்தியாவில் விற்பாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி ரீஃபப்டு எப்படின்னா ஒரு டைம் நோக்கியா டிவைசஸ்லாம் பற்றி நான் பேசியிருப்பேன். இந்த மாதிரி பட்டன் ஃபோன்ஸ் எல்லாம் கூட 2010, 11, 12 டைமில் வந்த ஒரு சில நோக்கியா ஃபோன்ஸ் எல்லாம் 2013, 14 டைம்லலாம் ஹெச்சிஎல் ரீஃபப்லாம் பண்ணதெல்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்க அந்த சர்வீஸ் வந்து நான் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவைல் பண்ணி அவங்க வந்து அதை ரீஃபப் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில டிவைசஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இதை யார் வந்து மாஸ் ஸ்கேலில் ரீஃபப் பண்ணா, இப்போ நீங்கள் எடுக்க போகிற ஐஃபோன் வந்து 100% பேட்டரிலாம் இருக்குன்னா அப்போ ரீஃபப்டு இல்லையா. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஐஃபோன் 13 நீங்கள் இப்போ போய் வாங்க போகிறீங்க, 100% பேட்டரினா யோசிச்சு பாருங்களேன். சரி, அது ஷெல்ஃப்லேயே இருந்த ஒரு ஃபோன் ஐஃபோன் 13 எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். இப்போ 17, 18 சீரிஸ் வரப்போகுது. இத்தனை வருஷம் பழைய ஐஃபோன் 13 நான் வெளில எடுத்து சார்ஜ் போட்டேன்னு வைங்களேன், அடுத்த இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து 2-4% மேலே ஹெல்த் டிப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி லைவாக தெரியும். ஏன்னா சும்மாவே ஷெல்ஃபில் இருந்தே அதோட ஹெல்த் வந்து டிப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நான் லைவாக பார்க்க முடியும். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கம்மியாக இருக்கும், அதுக்குள்ளே எனக்கு ஹெல்த் வந்து அடி வாங்கும். இது ப்ராக்டிக்கல். பட் நீங்கள் வாங்குற அந்த ஐஃபோன் 13 வந்து
நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மாதம் கழிச்சு 100லேயே இருக்குது அப்படின்னா எப்படி? ஸோ இவங்க வந்து பேட்டரி மாற்றிருக்காங்க. 100லேயே இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், அது வேறு விஷயம். ஸோ இவங்க பேட்டரி மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ இவங்க பேட்டரி மாற்றிருக்காங்கன்னா யார் பண்ணா? ஆப்பிள் அஃபிஷியலாக பண்ணாங்களா இல்லை வேறு யாராவது பண்ணாங்களா? நீங்கள் வாங்குற கடையை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான டெமோ ஃபோன் அப்படின்னு சொல்லி அவங்க விற்கிறாங்கன்னா நீங்கள் அதை வாங்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த டெமோ ஃபோன் அப்படிங்கிறதுல உள்ள சீரியல் நம்பர்லாம் வச்சு நீங்கள் அதை வெரிஃபை பண்ணலாம். எந்த ரீஜனோட ஃபோனு, இந்தியன் ரீஜனா, ஜாப்பனீஸா, யூஎஸ்ஆ, யூரோப்பா, ஆஸ்திரேலியாவா, வியட்நாமா, எங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சோம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். டிவைஸ் ஆனில் இருக்குன்னா அபவுட் பேஜில் போய்ட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் வச்சு தூக்கிடலாம், அது எந்த ரீஜன் அப்படிங்கிறத. ஸோ ஆக மொத்தம் நிறைய ரீஃபர்ப்டு டிவைஸ் இப்படி தாங்க. அஃபிஷியல் ரீஃபர்ப்டு டிவைஸ் ரொம்ப ரேராக வரும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி வெளியில் யாராவது வந்து ரீஃபர் பண்ணிட்டு அந்த டிவைஸும் நமக்கு வரும். அது வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சில சமயங்களில் ப்ராப்பர் ரீஃபர் பண்ணாமல், இப்போ நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், என்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் இருக்கும். அப்போ ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்க இந்த ஃபோனில் யாராவது என்ன பண்ணலான்னா பேட்டரி பூஸ்டர் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில விஷயம் பண்ணலாம். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன், 1.5 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பேட்டரி ஹெல்த் வந்து 82ல் இருக்குன்னு வைங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 100% காட்டுற மாதிரி ஒரு சில பூஸ்டர் வேலை பார்ப்பாங்க. அப்படியே இல்லைன்னா இவங்களே மாற்றினாங்கன்னா வெரி ஹாப்பி தான். ப்ராப்பராக இவங்க மாற்றிட்டாங்க, பேட்டரியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதை வந்து பார்ட்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா சந்தோஷம் தான். பட் சில சமயங்கள் என்ன ஆகுனா இவங்க இந்த மாதிரி பூஸ்ட் பண்ணி விடுறது, நீங்கள் பார்க்கும்போது 100 இருக்கும், அடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா அடுத்து வரக்கூடிய அப்டேட்டோ இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து அது ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் கெப்பாசிட்டியை நோக்கி வேகமாக போய் ஒரிஜினல் கெப்பாசிட்டிக்கு போய்டும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஐஃபோன் வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை, அது ப்ராப்பரான டிவைஸாக இல்லையாங்கிறத ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி வாங்குறது தான் ரொம்ப முக்கியம். செகண்ட்ஸ்லேயே வாங்கினாலும் ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஐஃபோன் 13 வாங்கினாலும் 20,000 ரூபாய் அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்குவீங்க. சம்டைம்ஸ் அதை விட அதிகமாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. 100% சார்ஜ் இருக்கும் பட்சத்தில், 100% பேட்டரி ஹெல்த் இருக்கும் பட்சத்தில். ஸோ அதனால் டெமோ ஃபோன்ஸ்னால் இப்படி தான் ப்ரோ. அஃபீஷியல் ரீஃபப் வரலாம், அன்அஃபிஷியல் ரீஃபப் வரலாம், யூஸ்டு ஃபோனே ரீஃபப் மாதிரி இவங்க ஏதாவது ஒரு மாயை க்ரியேட் பண்ணலாம், ஜென்யூனான ஃபோனும் வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தான் நம்ம கையிலேருந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். டிவைஸ் ஆக்டிவேஷனு, ஆக்சுவல் கெப்பாசிட்டி பேட்டரி, இது எல்லாமே நீங்கள் கோகனட் பேட்டரி ஆப் வழியாக பார்க்கலாம். கையில் ஒரு மேக்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பட்டையை கிளப்பிடலாம். கனெக்ட் பண்ணி நீங்கள் எல்லா டாப் டு பாட்டம் எல்லா டேட்டாவும் எடுத்துடலாம். என்னைக்கு ஆக்டிவேட்டடு, என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துடும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிருதுலன் அப்படிங்கிற நண்பர் வந்து எனக்கு மெயிலும் பண்ணியிருந்தார். ஷாமி 13 லாங் டேர்ம் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருந்தார். 13 நம்ம ஊரில் வரவே இல்லை. நம்ம ஊரில் வந்து ஷாமி 13 ப்ரோ தான். ஹாய் சுப்ரமணியண்ணா, பிக் ஃபேன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நான் ஒரு 2 இயர்ஸாக இந்த ஷாமி 13 யூஸ் பண்ணுறேன். ஸ்ரீலங்காவில் ஷாமி சீரிஸ் அஃபிஷியலாக இல்லை. இப்போ தான் நான் ஷாமி 17T அஃபிஷியலாக வந்திருக்கு. நான் இது இந்தியாவில் இருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்தேன். அப்போ 13 ப்ரோ தான் யூஸ் பண்ணுறாரா? கேமரா அண்ட் கேமிங்க்கு தான் மெயின் பர்பஸாக யூஸ் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ. அதில் இருந்து நிறையா நோட் சீரிஸ் அண்ட் போக்கோ டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு மீ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் யூஸ் பண்ணணும்னு வாங்கினேன். கேமரா மோஸ்ட்லி போர்ட்ரேட் தான் யூஸ் பண்ணுவேன். போர்ட்ரேட்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் செல்ஃபி கேமரா ரொம்ப ஆவரேஜ் தான். சம்டைம்ஸ் பழைய சாம்சங் J2 கூட இதை விட பெட்டராக எடுக்கும். அப்படின்னு துப்பிட்டார். அடுத்து ஹீட்டிங் பற்றி சொல்லணுன்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபோன் வாங்கி 1 வீக்குக்கு டேட்டா எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, அப்படியே தான் யூஸ் பண்ணேன். சரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்னு ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்ததும் நான் வெளியே போயிட்டு கால் என்னோடய ஷாமி 13க்கு வந்துச்சு. எனக்கு அம்மா நிறையா நேரம் கால் வருதுன்னு எடுத்து இருக்காங்க. அந்த ஹீட்டு அது வரைக்கும் எங்கள் அம்மா ஃபீல் பண்ணதே இல்லை. அவங்க அது ஹீட் ஆகி பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு தூக்கி கீழே போட்டாங்களா. அதில் 1 வீக்குக்கு பேக் கிளாஸ் கிராக் ஆகிடுச்சா? கரெக்டு தான். சரி, அவங்களையும் ஒன்றும் சொல்ல இயலாது. அவங்க சாம்சங் M31 யூஸ் பண்ணுறாங்க, அப்படி ஹீட் பார்த்ததே இல்லை. அதோட நான் வேறு கவர் ஒன்றும் போடலை. அப்புறமா என்னோடய யூசேஜுக்கு ஃபோனு பிடிக்கவே இயலாத அளவுக்கு ஹீட் ஆகலை. அந்தளவுக்கு ஹீட் ஆகலை, பட் நார்மலான ஹீட் ஆக தான் செய்யுது. கேமிங் ஐ பிளேட் PUBG, இட் சப்போர்ட்ஸ் 125 FPS. எப்போயாச்சும் இருந்தது தான் ப்ரோ. ஹீட் ஆனால் தான் கேம் த்ராட்டில் ஆகும், மற்றபடி ஓகே தான். பேட்ரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. 4500 mAh பேட்ரி, ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் சார்ஜ் போடுற மாதிரி தான் வருது. ஈவினிங் அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிரும். நான் ஹெவி யூசேஜ் எதுவும் இல்லை. ஒர்க்குக்கு நடுவில் தான் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்லாம் பார்ப்பேன். SOT ஒரு 4 to 5 hours வரும். நெட்ஒர்க்கு கால், நான் இருக்கிறது ஜாஃப்னா. இங்கே டவுன் சைடில் ஒன்லி 5G இருக்கும், மிச்சம் எல்லா ஏரியாலையும் 4G தான். நெட்ஒர்க் பெருசாக இஷ்யூலாம் இல்லை. ஆனால் கால்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சிம் டக்குன்னு ஃபுல்லாக கவரேஜ் இல்லாமல் போய் கால் கட் ஆகிடும். ஆஃப்டர் லாஸ்ட் அப்டேட் வரைக்கும் இந்த இஷ்யூ இருக்குது. லாஸ்ட்டாக வந்த அப்டேட்டுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனையா? அப்டேட்டை பற்றி சொல்லணுன்னா வந்ததுலேயே பெஸ்ட்டான அப்டேட்னா அது iProOS 3. அது ஒரு அரௌண்ட் 1.5 GB அப்படி ஒரு அப்டேட் வந்துச்சு. என்ன அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக, நான் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். அதில் நாய்ஸ் கண்ட்ரோல், சார்ஜ் எவ்வளோ இருக்குது,
ஒன்றும் காட்டாது. ஒரு பிளைண்டாக தான் யூஸ் பண்ணுவேன். பேசாமல் இந்த ஐஃபோன் யூசர்ஸ்க்கு செல் பண்ணிடுவேன். ஏதாவது ஐஃபோன் யூசர்ஸ்க்கே செல் பண்ணிடலான்னு இருந்தேன். ஆஃப்டர் அப்டேட் ஒரு ஃபீச்சர் வந்துச்சு. அப்படியே ஐஃபோனில் கனெக்ட் பண்ணால் என்னென்னலாம் வருமோ அது எல்லாமே இதுலேயும் வந்துச்சு. இன்க்ளூடிங் ஏர்பாட்ஸ் ஓப்பன் பண்ணால் வர பாப்பப் எல்லாமே. வேறு எந்த ஃபோன்லேயுமே நான் இதை பார்க்கல, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஸோ அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம்லாம் இல்லை. என் டாக் வந்து ஏர்பாட்ஸை கொத்து பரோட்டா மாதிரி போட்டுருச்சு. சரியாக அப்டேட் பண்ணி 1 மந்த் வரும்போது இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃபோன் எடுத்து பிளிங்க் 3 டைம்ஸு பிங்க் கலர் லைன் வந்தது. அப்புறம் நான் எதுவும் பக்குன்னு ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தா பிங்க் கலரில் லைன் வந்துருச்சு. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளாக்ஷிப் பண்ண ஆசைப்பட்டதுக்கு. இப்போது 17D லான்ச் ஆகியிருக்கு. அரௌண்ட் 2 lakhs வருது ஸ்ரீலங்கன் மணியில். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை வாங்கலாமா இல்லையா? இந்தியா மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ் நிறையாலாம் இல்லை. சரி, அவரோட கேமரா சாம்பிள்ஸை நான் கண்டிப்பாக காட்டுறேன். கரெக்டு தான் ப்ரோ. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் லிமிட்டடாக இருக்குது. 17D நல்ல ஃபோன் தான், தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா வேறு ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, அதையும் சேர்த்து நான் எவாலுவேட் பண்ணி யோசிச்சு பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன். 13 ப்ரோலேருந்து 13 ஷாமிலேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 17Dயில் வந்து ஜூம் பட்டையை கலப்போம். ஆனால் உங்களுக்கு 13 சீரீஸில் க்ளோஸாக ஒரு சில ஃபோட்டோஸ் மேக்ரோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் 17Tயில் உங்களுக்கு 5xல போர்ட்ரைட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டாப் நாச்சாக தான் இருக்குது. கேமராக்கு நல்லா இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இப்போ மீடியாடெக்கில் வரீங்க. 8500 அல்ட்ரா இருக்குது. ஸோ இதில் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மற்றபடி நல்ல ஃபோன் தான். நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போது சாம்பிள்ஸ் பார்க்குறோங்க. நம்ம ஆள் இவர் தான். ஜம்ப் கட்ஸ் ஹரிபாஸ்கர் மாதிரி இருக்கார்ல, அப்படி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஐயா நீங்கள் தானா? அடுத்து ஆஹா, நம்ம ஊருக்கு மிச்சமாக இருப்பாங்க இப்படியே. கேபிளில் தான், டவரில் கேபிள் போல், கேபிளில் அங்கங்கே டவர் தொங்குதுன்ற மாதிரி இருக்குது. எத்தனை அவ்வளோ கேபிள்ஸ் போகுது. இது செமையாக இருக்குது இந்த ஃபோட்டோ. ஷாமி 13 தான் நம்ம யூஸ் பண்ணுறாரா? இப்போ ப்ரோ இல்லையா? வேறு லெவல். பட் இந்தியாவிலேருந்து எப்படி 13 வாங்கினாரு? நம்ம ஊரில் 13 ப்ரோ தானே வந்துச்சு. சரி, ஒரு வேளை இங்கே யாராவது விற்றுருப்பாங்க போல் செல்லர்ஸ். வண்டி நச்சுன்னு இருக்கு, நல்ல டீட்டெயில், நல்லா இருக்குது. டைனமிக் ரேஞ்செலாம் குறுக்க அங்கேயும் இங்கேயும் கேபிள் போகிறது தான் கடியாக இருக்குது. அப்படியே ஊர் பக்கம் போன மாதிரி இருக்குங்க. உங்கள் ஊரில் இருக்கிற ஃபீலும் இங்கே நம்ம ஊரில் தென்காசி பக்கம் போனால் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. நைஸ். ஓ, இப்படி தான் உடஞ்சிச்சா? ரைட்டு. பட் நல்லா இருக்கு டிவைஸு. ஐயோ, இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கடியான ஒரு விஷயந்தான். வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ சப்போர்ட் இல்லைன்னு வருது. பாடுறா, குட்டி பையன் போர்ட்ரைட் எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, ஆன் த மூவ் எடுத்த போர்ட்ரைட்டா? இதெல்லாம் நியாயமாடா? சைக்கிள் ஹேண்ட்பேரில் ஊதுபத்தி போடு. ஏர்பாட்ஸ் ப்ரோ, ஆனால் நாய் கொத்து பரோட்டா போட்டு வச்சுருக்கு. கனெக்ட் ஆனால் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஆனால் இந்த நிலைமைக்கு நம்ம ஆள் கொண்டு போய் வச்சுருக்கேன். பார்த்துருப்பான், இவன் ரொம்ப ஆடுறான்டா, இவன் முதல்ல அதை முடிச்சு விட்றா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ருக்கான். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வருது. வாவ், பரவாயில்ல ப்ரோ. HyperOS 3.0.302 இருக்கா? நைஸ். ஓகே, ஸோ வீடியோ மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். பரவாயில்லைங்க, ஒவ்வொருத்தரும் பாருங்களேன் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டோரிஸ் வச்சுருக்கிறது மொபைல். ஆனால் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதே மொபைல் தான். அதாவது யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் நம்ம எல்லாருமே சேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது எந்த மீடியம் வழியாக வரும் அப்படின்போது மொபைல் தான், இன்டர்நெட் தான். புரியுது. பட் எல்லாமே ஒரு அளவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ரைட். ஓகே 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 ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க. பாய்.